இரு. என்ன இது? ஒரு நிமிஷம். இனிமே உன்னை விட மாட்டேன். இங்க பாரு, ஒரு நிமிஷம் கூட இனிமே என்னால காத்துட்டு இருக்க முடியாது. நான் வருவேன்னு நினைக்கல. என்னை வீட்டுக்கு அனுப்பி வச்சதுக்கு சுமதிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஹல்கா கண்மணி, உன்னை தொட்ட உடனே அப்படியே எனக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. ஐயோ, பவர் கட் ஆயிடுச்சே. மெழுகுவத்தி எடுத்துட்டு வரேன். கண்மணி, இருட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ பயப்படாத, இயற்கையே நமக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த நொடிக்காக எத்தனை மாசம் வேணாலும் காத்துட்டு இருக்கலாம் கண்மணி. அச்சச்சோ, நினைச்ச மாதிரி ஆனந்தி கால் பண்ணிட்டா. என்னன்னு கேட்பாளே? ஒரு மாதிரி வெக்கமா இருக்கே. நான் எப்படி சொல்றது? கண்மணி, ஆனந்தி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? ஆல் தி பெஸ்ட் டி. ரொம்ப நன்றி. ஆனா நான் அதுக்கு கால் பண்ணல. அது வந்து அது நீ அதுக்கு தான் கால் பண்ணேன்னு நினைச்சேன். ஏய், நடிக்காத. நான் எதுக்கு கால் பண்ணேன்னு உனக்கு தெரியாது? ஒழுங்கா சொல்லு. சந்தோஷமா இருந்தியா? என்னடி பட்டுன்னு இப்படி கேக்குற? சொல்லுடி. பல மாசமா இழுத்துட்டு இருந்த அந்த விஷயம் நேத்தாவது நடந்துச்சா இல்லையா? சி போடே, நேர்ல பாக்குறப்ப சொல்றேன். அப்போ நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லு. எப்படி கரெக்டா சொல்ற? அங்க நீ காலால கோலம் போடுறது, கண்ணாடி முன்னாடி நின்னு உன் கண்ணத்தை பாக்குறது, நொடிக்கு 10 முறை தலை குனியறது, எல்லாமே எனக்கு அப்படியே தெரியுதுமா. வழக்கமா பட்டாசு மாதிரி பொரியற கண்மணி இப்ப கப்பு சுப்புன்னு இருக்கிறப்பவே எல்லாம் சுபந்தான்னு எனக்கு புரியாதா என்ன? ஆனந்தி, எல்லாம் நல்லபடியா. ஹேய், இப்பதாங்க குளிச்சுட்டு வந்த. ஆனந்தி லைன்ல இருக்க, விடுங்க. ஏய், என்ன? ஏய், லைன்ல தானே இருக்க. ஆளுக்கு ரொம்ப மோசம்டி. எப்படியோ உனக்கு ஒரு நல்லது நடந்துச்சு, சந்தோஷம் தாண்டி. எனக்கு அடுத்தது நீயும் வயிற்று தள்ளிட்டு வந்து நிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஹே, அதுக்குள்ள எப்படிடி? சும்மா நான் சும்மாதான் இருக்கேன். உன் ஆளுக்கு கூப்பிடுறாரு, போ. ஆனந்தி, உன் லைஃப்லயும் இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள்டி. என் ஃப்ரெண்டு ஒரு கம்பெனிக்கு ஓனர்னு சொல்லிக்க எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? பத்திரமா போயிட்டு வா. சரிடி, வைக்கிறேன். என்ன மேடம், கண்ணத்தெல்லாம் கிள்றீங்க? கண்மணி சந்தோஷம் எனக்கு அப்படியே தொத்திக்குச்சு.